ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணால் கொடுப்பாங்களே பேக், அந்த பேக்கை வந்து தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த பேக்கை வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆன்லைனில் ஆர்கனைசரை வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பேக்கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதனுடைய கைப்பிடிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதனுடைய பேக் சைடு, அதாவது பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே அந்த போர்ஷனை 2 போர்ஷனாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு நம்ம இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கிற சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டு குட்டி குட்டியாக அந்த பேக்கை வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. டைமண்ட் ஷேப்லையும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக கட் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும். 2 லேயருமே கட் ஆகிற மாதிரி நல்லா மடித்து டைட்டாக பிடிச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து 2 சைட்லேயுமே அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு ஏர் சர்க்குலேஷன் உள்ளே வந்து நல்லாவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும், கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த ஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தச்சு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம தச்சு முடித்த பிறகு டைட்டாக வந்து நாட் போட்டு இந்த கயிறை ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ண பிறகு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் தையல். அடுத்தது சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ரன்னிங் தையல் போட்டால் போதும், ரொம்பலாம் தச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட டைலர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஈஸியாக தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த கட்டப்பை ஸ்டிக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி மேல் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ரன்னிங் தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி தச்சு முடித்த பிறகு ஒரு கயிறு எடுத்துக்கலாம். அந்த கயிறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி யூஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து அந்த கட்டப்பை ஸ்டிக் வச்சோம் இல்லைங்களா, அந்த கட்டப்பை ஸ்டிக் வழியாக இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் கட்டியிருக்கேன் அந்த கயிறு. அடுத்தது இந்த மாதிரி ஏதாச்சும் லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் அழகாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல் போட்ட இடத்துல வந்து அந்த கைப்பிடியை கட் பண்ணோம் பாருங்கள், அந்த கைப்பிடியவே அழகாக வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம எந்த பொருள் வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து ஆனியன் போட்டுக்கலாம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டு கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கிழங்கு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கட் வந்து போட்டு விட்டுருக்கிறதால ஏர் சர்க்குலேஷனும் நல்லாவே இருக்கும். ஸோ உள்ளே போட்டிருக்க பொருளும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு சைட்லையும் நம்ம 1/2 kg வரலும் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த ஆர்கனைசர். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டப்பை ஸ்டிக்கே வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள், அதாவது மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹூக் மாதிரி வளைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து மத்தாப்பு கம்பி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வளைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு கம்பியையும் அழகாக வந்து அந்த கட்டப்பை ஸ்டிக்கில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹூக் மாதிரி இருக்கணும், இன்னொரு சைடில் வந்து நீங்கள் அந்த கட்டப்பை ஸ்டிக்கோட அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கரண்ட் வராமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மத்தாப்பு கம்பி இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மெட்டல் பேங்கிள்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு 5லிருந்து 6 மத்தாப்பு கம்பி எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக வந்து ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை குச்சி யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி டிப்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இன்செர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ பாருங்கள் அழகாக நாட் போட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசரும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து ஆர்கனைசர் வாங்கி கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டப்பை ஸ்டிக்கும் மெட்டல் பேங்கிள்ஸோ இல்லை மத்தாப்பு கம்பியோ இருந்தால் போதுங்க. அதை ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதில் நீங்கள் கத்தி எல்லாத்தையுமே கூட அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கரண்டிகளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வடைக்கரண்டி, டீ வடிகட்டுறது எல்லாத்தையுமே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் ஓல்டு பேங்கிள்ஸையும் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் மூடியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்க அந்த பேங்கிள்ஸை அழகாக இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாகவே அரேஞ்ச் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸ்க்கும் நேராக வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு ஒரு கயிறை எடுத்து இந்த பேங்கிள்ஸையும் அந்த பிளாஸ்டிக் மூடியையும் அட்டாச் பண்ணுற மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நான் கட்டுற மாதிரி நீங்கள் டைட்டாக வந்து நாட் போட்டு கட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் மூடியில் அந்த பேங்கிள்ஸ் வந்து அட்டாச் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸையும் கயிறை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் ஸ்ரீ தியா, அஸ்வினி, எஸ்எஸ் கேமர், ஜமாலுதீன், மோனிஷா, சுகன்யா செந்தில்குமார், அன்னபூரணி, ஜோசப் ராஜ், ஜியா தமிழ், யாழினி, மகேஷ் பாண்டி, பிரதீக்ஷா, ஜெபசெல்வி, கேசவன் பெருமாள், கிரிஜா, கார்த்திகேயன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுடைய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே இன்றைக்கின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம். கனகவள்ளி சோலை ஆனந்தன் இவங்களுடைய டாட்டருடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா. ஸோ அர்ச்சனா வந்து இன்றைக்கி 21 ஜான்வரி வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அர்ச்சனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பேங்கிள்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டி விட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியோடு சேர்த்து அடுத்தது 2 பேங்கிள்ஸாக இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கயிறை யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கிட்டு டாப்பில் ஒரு பேங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஒரு கயிறை. பாருங்கள் இந்த மாதிரி கட்டி முடித்த பிறகு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து குட்டி குட்டியாக மணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மணிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நூல்லாம் கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சைடில் வந்து கட்டணும் இல்லைங்களா கயிறு, அந்த கயிறுக்கு மேலே க்ரீன் கலர் மணியை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பர்பிள் கலர் மணி எடுத்துக்கலாம். அந்த மணிகளை உள்பக்கமாக அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு மணியை வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். சென்டரில் வந்து மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் மணி எடுத்து ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. நான் சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கோன்றது. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் கொஞ்சம் பேங்கிள்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போர்டை ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் போதுங்க. நம்ம வீட்டில் பழைய லெமன், காஞ்சு போன லெமன் இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சமாக அந்த லெமன் மட்டும் 1/4 பகுதி கட் பண்ணி எடுத்தால் போதும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் சோடாவையும் அந்த லெமனையும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா அழுக்கும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் பேக் சைடில் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நீங்கள் இந்த லெமன் தோலை வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும். நம்ம நார்மலாக என்ன தான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் சரி, ப்ரஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் சரி, இந்த போர்டுடைய அந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து போகவே போகாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லெமனுடைய தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடுக்குகளில் இந்த லெமன் தோல் வந்து ஈஸியாகவே உள்ளே போகும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் தோல் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரஷ் போட்டு கூட தேய்க்க முடியாது, ஸ்க்ரப்பரும் உள்ளே போகவே போகாது. ஸோ அழுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும். ஸோ லெமன் தோலும் இந்த பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது எல்லா பகுதிகளையும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு அழுக்கு இருக்கவே இருக்காது.
ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.